அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 5ஆம் வகுப்பு அறிவியல் 3ஆம் பருவத் தேர்வு வினாத்தாள் மற்றும் அதற்குண்டான விடைக்குறிப்புகள் 2022ஆம் ஆண்டு நிறைவேற்ற வினாத்தாள் மற்றும் அதற்குண்டான விடைக்குறிப்புகள் பார்த்துட்ருக்குறோம். இப்போ வந்து தேர்ந்தெடுத்தல்கள் 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. மிகவும் எளிமையான கேள்விகள் தான். எருமை மாற்றம்னு கேட்டால் முர்ரா அப்படின்னு ஒரு கடைசி கேள்வி. அடுத்து அதிக அளவு மரங்கள் நட வேண்டும். அடுத்து வந்து பெட்ரோல் டீசல் மாறுபாட்டை குறைக்க காற்று மாசுபாட்டை குறைக்க பெட்ரோல் டீசலால் இயங்கும் வாகனங்களின் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து 5 கோடிடங்கள் வருது. அடுத்து வந்து 5 பொறுத்துக. அடுத்து சரியா தவறா 5 கேள்வி கேட்டிருக்காங்க. சரி தவறு சரி சரி தவறு அப்படிங்கிறதான் அவற்றினுடைய விடைகள். அடுத்த பார்த்திங்கன்னா விலங்குகள் நலனை பாதுகாப்பது வந்து நீலச்சிலுவை அமைப்பு இந்தியாவில் முதல்ல வந்து சென்னையில் உள்ள கிண்டியில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. முதல்ல உலகத்திலே இங்கிலாந்து. அடுத்து வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1897. மற்றும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா மற்றும் வைரஸ்களால் பரவும் நோய்களை பிரித்து எழுத சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து முட்டைக்காகவும் இறைச்சிக்காகவும் வளர்க்கப்படும் கோழி இனங்கள் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து முட்டையில் உள்ள சத்துக்களை எழுதுக அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து வந்து தேனீக்களின் வகைகளான ராணி தேனி, ஆண் தேனி, வேலைக்கார தேனி 3ஐயும் கொடுத்துட்டு இந்த 3இல் உள்ள அதனுடைய பண்புகளை கொடுத்து அதை பிரித்து எழுத சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து விலங்கு எரு மற்றும் பசுந்தாள் உரத்திற்கு இடைப்பெற்ற வேறுபாடு. விலங்கு எருங்கிறது விலங்குகளிடமிருந்து கிடைக்கக்கூடிய சாணி மற்றும் சிறுநீர். பசுந்தாள் உரம்ங்கிறது விலங்குகளினுடைய செடி கொடிகளினுடைய இலைத்தலைகளை மண்ணில் மக்கச் செய்வது. அடுத்து காற்று மாசுபாடுங்கிறது தெரியும். காற்று உயிரினங்கள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய தீங்கு விளைவிக்கும் பொருள்கள் வந்து காற்றில் இருக்கிறத காற்று மாசுபாடுன்னு சொல்கிறோம். அது காரணங்கள் கேட்டிருக்கிறாங்க. எரிபொருள் எரிக்கப்படுதல், தொழிற்சாலைந்து வெளியேற்றப்படும் புகை, பூச்சிக்கொல்லி மற்றும் உரங்களின் பயன்பாடு. அடுத்து விலங்குகளை பாதுகாத்தல் அப்படிங்கிறதுல வந்து ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு மைண்ட் மேப் மாதிரி. அதில் அங்கங்கே விடுபட்டதை எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து அழிந்து வரும் நிலையில் உயிரினங்கள் அப்படின்னா இந்த உலகத்தை விட்டே சுத்தமாக கிட்டத்தட்ட அழிந்து அந்த இனம் முடிவடைய போகிற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய விலங்குகள் அழியும் நிலையில் விலங்குன்னு சொல்லுவோம். நம்ம அதுக்கு எடுத்துக்காட்டு சிங்கவால் குரங்கு, ஆசிய சிங்கம், நீலகிரி வரையாடு மற்றும் பனிச்சிறுத்தை. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஹைப் பண்ணுங்கள். நிறைய லைக் பண்ணாமே வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க, நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணணும். நன்றி, வணக்கம்.